வணக்கம் மிதுன ராசி அன்பு நேயர்களே. 50 வருடங்களில் ஒருமுறை வரும் செல்வ அதிசயம். இந்த ராசிக்காரர்கள் செல்வத்தின் சிகரத்தில் ராஜயோகம் முழுமையாக மலர்கிறது. கடந்த வருட கஷ்டமெல்லாம் முடிவுக்கு வரும். அதாவது மிதுன ராசிக்காரர்கள் பெயரே சொல்லும் இரட்டைத்தன்மையின் அரசர்கள். இவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் புதுமையாகவும் பல்வகையாகவும் அனுபவிக்க விரும்புகிறார்கள். அவர்கள் ஒரே நேரத்தில் பல சிந்தனைகளை நடத்தக்கூடியவர்கள். அவர்களின் மூளை ஒரு வானொலி நிலையம் போல எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்டு புரிந்து வித்தியாசமான கோணத்தில் ஆராய்பவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களைப் போல வாழ்க்கையை நேர்கோட்டாக பார்க்க மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையை நிறைமுறையாக பார்க்கிறார்கள். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய நிறம், ஒவ்வொரு மனிதனும் ஒரு புதிய கதையாக புரிந்து கொள்வார்கள். அவர்களின் திறமை என்பது அவர்கள் எப்போதும் தொலைதூர சிந்தனையாளர்கள் என்பதில்தான். அவர்கள் பேசும் விதம், சிரிக்கும் முறை, நடக்கும் நடை அனைத்திலும் ஒரு சுவாரஸ்யமான கவர்ச்சி இருக்கும். அவர்கள் சின்ன விஷயங்களையும் வித்தியாசமாக சொல்வார்கள். அவர்களிடம் இருக்கும் குரல் ஆற்றல், உரையாடல் நயங்கள், மனதை கவரும் புன்னகை அவையெல்லாம் ஒரே சேர அவர்களை மக்களிடையே பிரபலமாக்கும். மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்தின் உயிர் தூண். அவர்கள் அறிவை சுமக்கவில்லை, அவர்கள் அறிவை உயிராக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விஷயத்தையும் வேகமாக புரிந்து கொள்ளும் திறன் உண்டு. அவர்களின் மனம் நிமிடத்தில் 1000 கோணங்களில் சிந்திக்கும். இவர்கள் புதிய அறிவை அறியாத நாளே இழந்த நாளாக நினைப்பார்கள். புத்தகங்கள், பத்திரிகைகள், இணையம், கலந்துரையாடல் இவற்றில் மூழ்கி இருப்பார்கள். அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இது போதும் என்றும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் இன்னும் என்ன இருக்கிறது என்று கேட்பார்கள். அவர்களின் பேச்சு வேகம் மின்சாரத்தைப் போல. அவர்கள் பேசும்போது மற்றவர்கள் மெய்மறந்து கேட்பார்கள். அவர்களின் குரலில் ஒரு காந்தம் இருக்கும். அவர்கள் ஒரு விஷயத்தை பல கோணங்களில் விளக்க முடியும். அதுவே அவர்களை ஒரு சிறந்த ஆசிரியராக, வாதகர்களாக, எழுத்தாளர்களாக மாற்றுகிறது. அவர்களுக்கு ஆராயும் ஆவி உண்டு. அவர்கள் ஒரே நேரத்தில் அறிவும் கலையும் கலந்த நபர்கள். இவர்களின் அறிவு சாமர்த்தியமானது, அதே நேரத்தில் விளையாட்டுத்தனமானது. அதனால் அவர்களுடன் பேசுவதும் ஒரு அனுபவம், சலிப்பில்லாத ஒரு பயணம். அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களின் மனம் கடலின் அலை போல் மாறிக்கொண்டே இருக்கும். அவர்கள் உணர்ச்சி விஷயத்திலும் புத்தியிலும் சமநிலையை வைத்திருக்க முயல்வார்கள். ஒரு பக்கம் அவர்கள் யோசித்து தீர்மானிப்பார்கள், மற்றொரு பக்கம் இதயத்தின் குரலை கேட்பார்கள். அவர்களுக்கு சலிப்பு என்பது ஒரு பகைவர். அவர்கள் ஒரே மாதிரி வாழ்க்கையை சகிக்க முடியாது. அவர்களுக்கு புதுமை வேண்டும், மாற்றம் வேண்டும், ஆர்வம் வேண்டும். அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் புதிய முயற்சியில் அனுபவிக்க விரும்புகிறவர்கள். அவர்களின் உணர்ச்சி ஆழமானது, ஆனால் வெளிப்படுத்தும் முறை வித்தியாசமானது. அவர்கள் ஒருவரை நேசிக்கும் போது அதை நேரடியாக சொல்லாமல் சின்ன சின்ன கிண்டல்கள், சிரிப்பு, விளையாட்டுத்தனமான வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்துவார்கள். அவர்களின் பாசம் ஒரு புதிர் போல. அதை உணர்ந்தால் மட்டுமே புரியும். மிதுன ராசிக்காரர்களின் மனநிலை மிக வேகமாக மாறும். அவர்கள் ஒரு நிமிடம் மகிழ்ச்சியாகவும் அடுத்த நிமிடம் சிந்தனையுடனும் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மனம் தாழ்வதில்லை. அவர்கள் மீண்டு எழுந்து விடுவார்கள். அது அவர்களின் சக்தி, மாற்றத்தை ஏற்கும் திறன். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்கள் சமூகத்தின் உயிர். அவர்கள் இருக்கும் இடத்தில் அமைதி இல்லை, ஆற்றல் நிரம்பி இருக்கும். அவர்கள் எல்லோருடனும் பேசுவார்கள், எல்லோருடனும் இணைவார்கள். அவர்களிடம் ஒரு கவர்ச்சி உண்டு, அது யாரையும் அவர்களிடம் இழுக்கும். அவர்கள் நட்பில் நம்பிக்கைகளையும் நகைச்சுவைகளையும் கலந்தவர்கள். அவர்கள் நண்பர்களுக்கு உந்துதல் அளிப்பார்கள். அவர்களுடன் இருப்பவர்கள் எப்போதும் புத்துணர்ச்சியுடன் இருப்பார்கள். அவர்களின் சிரிப்பு ஒரு மருந்து, அவர்களின் வார்த்தை ஒரு உற்சாகம். அவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த புகழ் கிடைக்கும். அவர்கள் யாருடன் பேசினாலும் உறவாக மாறுவார்கள். அவர்களுடைய தொடர்புகள் பரந்தவை. சிறிய ஊரிலிருந்து பெரிய நகரம் வரை அவர்கள் அறிந்தவர்கள் ஏராளம். அவர்களுக்கு சில நேரங்களில் தனிமையும் தேவைப்படுகிறது. அவர்கள் கூட்டத்தில் மகிழ்ந்தாலும் சில நேரங்களில் அமைதியாக தங்களை திரும்பி பார்க்க விரும்புவார்கள். அந்த அமைதி அவர்களின் மனத்தன்மை மீண்டும் புத்துணர்ச்சி அடைய செய்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் சிறப்பாகலாம், ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுப்பது சொல்லும் துறைகள். அதாவது ஆசிரியர், எழுத்தாளர், செய்தியாளர், பேச்சாளர், நடிகர், தொழில்முனைவோர், ஆராய்ச்சியாளர், மார்க்கெட்டிங் நிபுணர் போன்றவை. அவர்கள் எதிலும் ஆர்வமாக கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஒரு வேலையை செய்யும் போது அதில் சலிப்பு வந்தால் உடனே மாற்றம் தேடுவார்கள். அவர்களுக்கு பல திறமைகள் இருப்பதால் அவர்கள் ஒரு விஷயத்தில் நின்றுவிட மாட்டார்கள். அவர்கள் பல திறன்களின் மனிதர். அவர்கள் பேசும் திறனால் அவர்கள் மக்கள் மனதை வெல்வார்கள். அவர்களின் யோசனைகள் சாமர்த்தியமானவை. அவர்களின் திட்டங்கள் நடைமுறையிலும் வெற்றி பெறும். அவர்கள் தங்கள் வியாபாரம் அல்லது கலைத்துறையிலும் பெரும் பெயர் பெறுவார்கள். மிதுன ராசிக்காரர் ஒருவர் வெற்றி பெறும் போது அது ஒரு வித்தியாசமான காட்சியாக இருக்கும்.
அவர்களின் வெற்றி சத்தமில்லாதது. ஆனால் முழு உலகமும் அதை உணரும். அவர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை, அவர்கள் அனுபவத்திற்காக உழைப்பார்கள். அதனால்தான் அவர்கள் எந்த துறையிலும் தனித்துவமானவர்களாக மாறுகிறார்கள். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் காதலில் புத்திசாலித்தனத்துடன் சேர்ந்து கனவுகளும் கொண்டவர்கள். அவர்களுக்கு ஒரு உறவில் அறிவு முக்கியம். அவர்கள் மனதை தூண்டும் உரையாடல்களில்தான் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் காதலனை தேர்ந்தெடுப்பது அழகின் அடிப்படையில் அல்ல, அவர்களின் சிந்தனையை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதுதான் முதன்மை. மிதுன ராசிக்காரர்களின் காதல் ஒரு புயல் போல். ஆர்வம், நாளை ஆழம், மறுநாள் புதிய சுவை. அவர்கள் காதலை ஒரே மாதிரியாக வாழ மாட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதுமையாக அனுபவிக்க விரும்புவார்கள். அவர்களுடன் காதல் வாழ்க்கை என்றால் அது ஒரு புதிர், ஒரு சாகசம், ஒரு ஆற்றல். அவர்கள் ஒருபோதும் சலிப்பை ஏற்படுத்த மாட்டார்கள். அவர்கள் தங்கள் காதலருக்கு அதிக பாசம் காட்டுவார்கள். ஆனால் அதே சமயம் அவர்களுக்கு தங்கள் தனிமைகளையும் சுதந்திரமும் தேவைப்படும். அவர்களை கட்டுப்படுத்த முயன்றால் அவர்கள் தூரம் செல்வார்கள். அவர்களை புரிந்து கொள்ள முயன்றால் அவர்கள் வாழ்நாளும் உங்களுடன் இருப்பார்கள். மேலும் மிதுன ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை உரையாடலால் கட்டிய பந்தம். அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் பேசி புரிந்து கொள்ள விரும்புவார்கள். அவர்களுக்கு உணர்ச்சியை வெளிப்படுத்துவது எளிது, ஆனால் தங்கள் மனதை முழுமையாக திரண்டு காட்டுவது நேரம் எடுக்கும். அவர்கள் வாழ்க்கை துணையை நண்பராக காண விரும்புவார்கள். அவர்களுடன் சிரிக்கவும் சிந்திக்கவும் பயணிக்கவும் கூடியவர் கிடைத்தால் திருமணம் ஆனந்தமயமாக மாறும். அதே போலதான் மிதுன ராசிக்காரர்களின் திருமணத்தில் சில சமயம் சிந்தனை வேறுபாடு வரும். ஏனென்றால் அவர்கள் உணர்ச்சியிலும் புத்தியிலும் மாறி மாறி செயல்படுவார்கள். ஆனால் அவர்கள் சமரச செய்ய தெரிந்தவர்கள். ஒரு நல்ல உரையாடல் போதுமானது. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவார்கள். குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்வம் ஒரு கருவி, ஆனால் இலக்கு அல்ல. அவர்கள் பணத்தை பெறுவது விரும்புகிறார்கள், ஆனால் அதை அனுபவிக்கவும் விரும்புகிறார்கள். அவர்கள் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்பவர்கள். பணம் எங்கே வருவது, எங்கே போவது என்பதை நன்கு கணக்கிடுவார்கள். அவர்களுக்கு சில நேரங்களில் மோசமான முடிவுகள் எடுக்கப்படும். அதனால் சில தவறுகள் நிகழலாம். ஆனால் அவர்கள் விரைவாக மிகவும் தெரிந்தவர்கள். அவர்களின் மூளை வணிகத்தில் கூர்மையானது, வாய்ப்புகளை கண்காணிப்பதில் திறமையானது. அவர்களுக்கு ஒரு பேச்சும் திறன், தொடர்பு திறன் இருப்பதால் அவர்கள் விளம்பரத்துறை, ஊடகம், வர்த்தகம், கல்வி, நிதி ஆகிய துறைகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும். அவர்களுக்கு அழைப்பாயும் செல்வம் உண்டு. ஒரு கட்டத்தில் பணம் குறைந்தாலும் மறுகட்டத்தில் பல மடங்காக உயரும். அது அவர்களின் கிரக அமைப்பின் தன்மை. புதனின் ஆட்டம், புத்தத்தின் ஆட்டம். மிதுன ராசிக்காரர்களின் குடும்பம் அவர்களுக்கு ஆனந்தத்தின் மையம். அவர்களின் குடும்பத்தோடு சிரிக்கவும் பேசவும் கலந்துரையாடவும் விரும்புவார்கள். அவர்கள் ஒரு குடும்பத்தில் அமைதியும் நகைச்சுவைகளையும் சேர்ந்து இருக்க வேண்டும். அவர்கள் பெற்றோருக்கு அன்பும் மரியாதையும் காட்டுவார்கள். ஆனால் தங்கள் வாழ்க்கை முறையை அவர்கள் தீர்மானிக்க விரும்புவார்கள். அவர்கள் உடனடியாக வழிகாட்டிகளாகவும் இருப்பார்கள். குழந்தைகளுக்கு சிறந்த தந்தையாகவும் செயல்படுவார்கள். அவர்கள் குழந்தைகளின் சிந்தனையை ஊக்குவிப்பார்கள், கட்டுப்படுத்த மாட்டார்கள். மிதுன ராசிக்காரர்கள் சகோதரர்கள், சகோதரிகள் நல்ல உறவை வைத்திருப்பார்கள். அவர்கள் குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளையும் உரையாடலால் தீர்த்து போவார்கள். அவர்களுக்கு வீட்டில் சிரிப்பு ஒளி இருக்க வேண்டும். அமைதியான வீடு அவர்களுக்கு உயிர் பெற்றது போல ஆகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் ஆசை சில நேரங்களில் தாமதமாக நிறைவேறும். ஏனென்றால் அவர்கள் அதிகம் யோசித்து முடிவெடுப்பார்கள். ஆனால் ஒருமுறை முடிவு செய்துவிட்டால் அந்த வீடு சிறந்த வீடை வாங்காமல் அமைதியடைய மாட்டார்கள். அவர்களின் கிரகங்களின் புத்தன் மற்றும் சுக்கிரன் நல்ல நிலையை பெற்றிருப்பதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் 30 முதல் 40 வயதுக்குள் வீடு வாங்கும் யோகம் மிகச்சிறப்பாக அமையும். சிலருக்கு அந்நிய நாட்டில் அல்லது பேர் நகரத்தில் தங்கும் வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் வீட்டை ஒரு அழகான புத்துணர்ச்சி மற்றும் வீடு இடமாகவும் அவர்களின் வீடு கலைநயத்துடன் புத்தகங்களுடன் தொழில்நுட்பங்களுடன் நிறைந்திருக்கும். அது அவர்களின் சிந்தனையுடன் பிரதிபலிப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் காரை பெருமையாக அல்ல வசதியாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தொழிலிலும் சமூகத்திலும் போதுமையான உறவுகள் இருப்பதால் அவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பான போக்குவரத்தை விரும்புகிறார்கள். அவர்களுக்கு புத்தனின் ஆதரவு நல்ல நிலையில் இருந்தால் 25 முதல் 35 வயதிற்குள் வாகன யோகம் உறுதியாக அமையும். சிலருக்கு ஒரே வாழ்க்கையில் பல வாகனங்களை அமைந்திருக்கும் அதிர்ஷ்டம் கூட ஒன்று. அவர்கள் காரை புதுப்பித்து வைத்திருக்க விரும்புவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு புதுமை மீது கொன்ற பற்று மிகுந்தது. அவர்கள் ஒவ்வொரு வாகனத்தையும் தங்கள் சுய சின்னம் போலவே பார்க்கிறார்கள். மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் ஒளியின் அலை போல மாறிக்கொண்டே இருக்கும். சில சமயங்களில் தீவிரமாக ஒளிரும், சில சமயங்களில் அமைதியாக இருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தில் அசாதாரணமான வலிமையானவர்கள். அவர்கள் எந்த நிலையிலும் நின்றுவிட மாட்டார்கள். அவர்களின் அதிர்ஷ்டம் பெரும்பாலும் தங்கள் முயற்சியால் உருவாகும். அவர்களுக்கே தங்களை வாய்ப்புகளை உருவாக்கி அதில் வெற்றியை பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு நான் ஏன் விதியை எழுதுவேன் என்ற நம்பிக்கை உள்ளது. அவர்களின் வாழ்க்கையில் உயர்வுகள் படிப்படியாக உயரும்.
23, 25, 33, 42, 51 ஆகிய வயதுகளில் முக்கியமான வளர்ச்சி படிகள் அமையும். அடர்ந்த காலங்களில் கிரக நிலைகள் அவர்களுக்கு புதிய திசைகளை திறந்து வைக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு புத்தன், சுக்கிரன், குரு நல்ல நிலையில் இருந்தால் அவர்களிடம் ராஜயோகம் பிரகாசமாகும். அவர்கள் வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றங்கள், சிறந்த பதவிகள், சமூக மதிப்பு அனைத்தும் அடைவார்கள். புத்தன் இவர்களுக்கு அறிவையும் சுக்கிரன் அழகையும் குரு புகழையும் தருவான். இந்த 3 கிரகங்களும் இணைந்தால் அவர்கள் வாயால் வெற்றி பெற வீரர்கள் ஆக வாருவார்கள். அவர்களின் பேச்சும் சிந்தனையும் அவர்களுக்கு ராஜயோகத்தை அளிக்கும். அவருக்கு அரசியல், மீடியா, கல்வி, வணிகம், கலையுலகம் போன்ற துறைகளில் மிகுந்த பொருள் உலகம் வாய்ப்பு உண்டு. அவர்கள் பெயர் ஒருமுறை வெளிச்சம் கண்டால் அதை மறைக்க யாராலும் முடியாது. அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் மனதளவில் வலிமையானவர்கள். அவர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே எப்போதும் சிந்திப்பவர்கள். அவர்களுக்கு மனநிலை சமநிலை முக்கியம். அதனால் அவர்களை தங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்வார்கள். அவர்கள் மனதில் தோர்வதில்லை. ஆனால் சில நேரங்களில் அதீத சிந்தனையால் பதற்றம் ஏற்படும். அவர்களுக்கு சிறிது பயணம், கலை, இசை அவர்களுக்கு மருந்தாக இருக்கும். அவர்களுக்கு தியானம், யோகா, புத்தக மதல்கள் ஆகியவை மன அமைதியை தரும். அவர்களின் சிந்தனை ஓட்டத்தை வைத்திருப்பதால் அவர்கள் எந்த மலைக்கும் மேல் பறக்கக்கூடியவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் படைப்பாற்றலின் வடிவமே. அவர்கள் எழுத்திலும் பேச்சிலும் ஓவியத்திலும் இசையிலும் இயற்கையான திறமை கொண்டவர்கள். அவர்கள் உலகை பார்த்தல் வித்தியாசமானது. அவர்கள் சிறிய விஷயத்தையும் பெரும் உணர்வாக மாற்றுவார்கள். அவர்களின் கற்பனை ஒரு அலை, அது ஒருபோதும் நின்று விடாது. அதனால்தான் ஒரு மிதுன ராசிக்காரர்கள் கவிஞர்கள், கலைஞர்கள், பாடகர்கள், நடிகர்கள் ஆகிய துறைகளில் பிரபலமாகிறார்கள். இவர்களின் கலைவும் மனித இயக்கத்தை தொடங்கிவிடும். அவர்கள் உருவாக்கும் கலை புத்துணர்ச்சியுடனும் உயிருடன் இருக்கும். அது வெறும் வேலையல்ல, அது அவர்களின் மனதின் வெளிப்பாடு. மிதுனராசிக்காரர்கள் ஆழப்பத்தில் அறிவியலால் ஈர்க்கப்பட்டாலும் வாழ்க்கை அனுபவம் அதிகரிக்கும் போது ஆன்மீகத்தை தேடத் தொடங்குவார்கள். அவர்கள் கேள்விகள் கேட்டு பதில்களை தேடி இறுதியில் உண்மை என்பது அனுபவம் என்று உணர்வார்கள். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் அறிவியலால் ஈர்க்கப்பட்டாலும் வாழ்க்கை அனுபவம் அதிகரிக்கும் போது ஆன்மீகத்தை தேடத் தொடங்குவார்கள். அவர்கள் கேள்வி கேட்டு பதில்களை தேடி இறுதியில் உண்மை என்பது அனுபவம் என்று உணர்வார்கள். அவர்களுக்குள் கடவுள் என்றால் அன்பு, ஒளி, அறிவு. அவர்கள் மதத்தின் வெளிப்பாடுகளை விட அதன் சாரத்தை புரிந்து கொள்ள விரும்புவார்கள். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் மூளை ஒரு மாய வித்தக்காரரின் கருவி பெட்டி போல இயங்குகிறது. அவர்கள் சிந்தனைக்கு எல்லை இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் வேகமாக புரிந்து கொள்ளும் திறன் அவர்களிடம் இயற்கையாகவே உள்ளது. ஒரு கருத்து, ஒரு சிந்தனை அல்லது ஒரு புதிய யோசனை எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் 10 கோணங்களில் பார்த்து அதிலிருந்து புதுமையை கண்டுபிடிக்க வல்லவர்கள். இவர்களின் மனம் நின்றுவிடாது. எப்போதும் புதிய காற்றை தேடி பறக்கும் வானொலி போல இயங்கும். இதனால் அவர்கள் எந்த குழுவிலும் சேர்ந்தாலும் அந்த இடம் புத்துணர்ச்சியுடன் மின்னும். மிதுன ராசிக்காரர்கள் பேச ஆரம்பித்தால் கேட்பவர்கள் அவர்களின் வார்த்தையில் மயங்கி விடுவார்கள். அவர்களின் பேச்சு மட்டுமல்ல, அந்த பேச்சில் இருக்கும் நகைச்சுவை, புத்திசாலித்தனம் மற்றும் துல்லியம் எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான காந்தம் போல அவர்களை வெளிச்சமாக காட்டும். அவர்கள் பேச்சில் சிந்தனைக்கும் உணர்ச்சிக்கும் இடம் இருக்கும். அதனால்தான் அவர்கள் இடம் பொருள் பேசுவதில்லை. இவர்களுக்கு சின்ன சின்ன வார்த்தைகளில் பெரிய பொருளை சொல்லும் திறன் உண்டு. அவர்களுக்கு பேச்சுதான் அவர்களின் புகழை மடமடங்காக உயர்த்தும் முக்கிய காரணம். மிதுன ராசிக்காரர்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அவர்கள் ஒரு துத்திராதன யுக்திகளால் முன்னேறுவார்கள். தங்கள் வேலை செய்வதற்கான தனி பாணி இவர்களுக்கு உண்டு. அலுவலகத்தில், வணிகத்தில் அல்லது கலை உலகில் அவர்கள் ஒருபோதும் சுமாராக இருப்பதில்லை. தொழிலில் மாற்றம், சவால்கள், புதுமை ஆகியவற்றை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அவர்களின் கிரக ஆதிக்கம் காரணமாக பல வாய்ப்புகள் அவர்களிடம் கிந்து சேரும். குறிப்பாக புதன் கிரமம் இவர்களுக்கு சொல்ல முடியாத வகையில் அறிவையும் கண்டறிவையும் வழங்குகிறது. இதுவே இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்க வைக்கும் மாபெரும் ஆற்றல். மிதுன ராசிக்காரர்களின் குடும்பம் எப்போதும் உற்சாகத்துடனும் சிரிப்பாலும் நிரம்பியிருக்கும். அவர்கள் வீட்டில் அமைதியாக அரிப்பது. ஏனெனில் அவர்கள் தங்கள் அன்பினருக்கு எப்போதும் உயிரூட்டும் கதைகள், சிரிப்பு, புதிய யோசனைகள் கொண்டு வருவார்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களுக்கு நகைச்சுவை உருவாக்கும். குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாகவும் பெற்றோர்களுக்கு பெருமையாகவும் இருப்பவர்கள். வீட்டில் அவர்களின் இருப்பு ஒரு உயிர் மட்டும் ஆற்றல் போல இருக்கும். அவர்கள் இணைந்த வீட்டில் அமைதியாக இருக்கும். இவற்றையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்கள் வேகத்தை விரும்புவார்கள். அவர்கள் வாழ்க்கை திசை எப்போதும் முன்னேதான் இருக்கும். அதனால் கார் வாங்கும் ஆசை இவர்களிடம் எளிதாக முளைக்கும். புதன் கிரகம் அவர்களுக்கு இயக்கத்தையும் சுறுசுறுப்பையும் அளிப்பதால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்கள் கனவு காரை
வாங்கும் யோகம் நிச்சயம் இருக்கும். அவர்களுக்கு கார் என்பது வெறும் போக்குவரத்து சாதனம் அல்ல, அது அவர்களின் சுதந்திரத்தின் சின்னம். மிதுனத்தின் கார் எப்போதும் ஸ்டைலிஷாக, தொழில்நுட்பம் ரீதியாக சிறந்ததாக இருக்கும். சிலர் ஒரே நேரத்தில் 2 வாகனங்கள் வைத்திருப்பார்கள், ஏனென்றால் புதன் அவர்கள் விருப்பத்தை இரட்டிப்பாக்கும். மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி இடம் மாறும் இயல்புடையவர்கள் என்றாலும் ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்கள் சொந்த வீடு வேண்டும் என்ற ஆழ்ந்த ஆசையுடன் இருப்பார்கள். அந்த ஆசையை நிறைவேறும் காலத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து அவர்களுக்கு அழகான வசதி மற்றும் வீடு வாங்கும் அற்புதத்தை வழங்கும். அவர்களின் வீடு வாங்கும் பெரும்பாலும் புத்துணர்ச்சியுடன் நடந்த வெளி காட்டுத்திறமை நவீன உபகரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும். அவர்கள் வீடு என்பது ஒரு பாசமிகு தங்கு. அவர்களின் சிந்தனைகள் சுதந்திரமாக பறக்கும். மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் ஒரு ஆச்சரியமாக மாறக்கூடிய ஒரு யோகம். ஒரே நாளில் எதிர்பாராத வாய்ப்புகள், பரிசுகள் அல்லது ஆதரவு கிடைக்கக்கூடும். புதன் அவர்களுக்கு அறிவை தருவது மட்டுமல்லாமல் எளிமையான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் ஓய்வு திறமையும் வழங்குகிறது. இவர்களுக்கு எண்களில் வர்க்கத்திலும் தகவல் தொடர்பிலும் மிகுந்த அதிர்ஷ்டம் இருக்கும். சில மிதுன ராசிக்காரர்கள் தங்களின் புத்திசாலித்தனத்தை மிகுந்த செல்வதர்களாக மாறுவார்கள். அவர்கள் அதிர்ஷ்டம் ஒரே நாளில் மாறாது, ஆனால் மாறும்போது அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பெரும் வெற்றி தரும். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களின் காதல் ஒரு கதை அல்ல, அது ஒரு கலை. அவர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் விகிதம் மிக வித்தியாசமானது. வார்த்தைகளால், கவிதைகளால் அல்ல, சிரிப்பால் தங்கள் உணர்ச்சியை வெளிக்காட்டுவார்கள். அவர்கள் ஒரு உறவை நம்பிக்கையுடன் நடத்துவார்கள், ஆனால் சலிப்பு, ஒரே மாதிரியான சூழல் அவர்களை தூரப்படுத்தும். அவர்களுக்கு தேவையானது சுவாரஸ்யமும் அறிவும் சேர்ந்த உறவு. அவர்களின் துணைவராக இருப்பதற்கு ஒரு புதிய உலகம் உருவாக்கப்படும். அதில் சிந்தனை, கவர்ச்சி, சிரிப்பு அனைத்தும் கலந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் நேரும் போது அவர்கள் வெறும் உயர்வை மட்டுமல்ல, ஒரு மரியாதைத்தான் நிலையை அடைவார்கள். அறிவால் ஆளும் ஆற்றல் இவர்களிடம் நிலைத்திருக்கும். புதன் இவர்களுக்கு நிலைத்திருக்கும். புதன் அவர்களுக்கு அறிவியல், வணிகம், அரசியல் எந்த துறையிலும் வெற்றி பெறும் திறனை வழங்குகிறது. அவர்கள் தங்கள் யோசனைகளால் சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்குவார்கள். அவர்களுடைய ராஜயோகம் வெளியில் அல்ல, அவர்களின் அறிவு, திறமை மற்றும் தன்னம்பிக்கை அவர்களின் சக மின்னும். சமூகத்தில் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் மக்களால் விரும்பப்படுபவர்கள். அவர்களின் பேச்சுத்திறனும் தன்னம்பிக்கையும் நகைச்சுவையும் அவர்களை பிரபலமாக்கும். ஒரு கூட்டத்தில் அவர்கள் பேச ஆரம்பித்தால் அனைவரும் அமைதியாக கேட்பார்கள். அவர்கள் சமூக நலனில் ஈடுபடும் பணிகளிலும் ஆர்வம் காட்டுவார்கள். ஒருவரை மனதில் காயப்படுத்தாமல் தங்கள் கருத்தை உறுதியாக சொல்லும் கலை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். நிலைகளிலும் சமூக தலைவர்களாகவும் வளர வாய்ப்புள்ளது. மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக சிந்தனை ஒரு பெரிய சக்தியும் சில நேரங்களில் ஒரு சவாலும் கூட. அவர்கள் மனம் எப்போதும் பணி, யோசனை, திட்டம், கனவு இவற்றால் நிரம்பியிருக்கும். இதனால் தூக்கம் குறைவு, மன அழுத்தம், சோர்வு போன்றவை ஏற்படலாம். ஆனால் புதன் இவர்களுக்கு மிகுந்த புத்துணர்ச்சிகளையும் மீன் வலிமைகளையும் தருகிறது. அவர்களுக்கு தியானம், இயற்கை, நடை அல்லது அமைதியான இசை மிகவும் நல்லது. ஆரோக்கியமாக இருக்க அவர்களுக்கு மன அமைதியாக இருப்பது மிக முக்கியம். உடன் வலிமை அவர்கள் மன ஆற்றலிலிருந்து வருகிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை கடவுள் வழிபாட்டாக அல்ல, அறிவின் தேடலாக பார்க்கிறார்கள். அவர்கள் ஏன் என்ற கேள்வியை அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதுவே அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. சிலர் தத்துவம், சோதிடம், யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபட்டு தங்கள் உணர்வுகளை, உள்ளுணர்வையும் வளர்ப்பார்கள். ஆன்மீகம் இவர்களுக்கு புத்திசாலித்தனத்தின் இன்னொரு பரிணாமம். அவர்கள் கடவுளை புத்திசாலித்தனமாக புரிந்து கொள்வார்கள். நம்பிக்கையுடன் மட்டுமல்ல, அறிவோடும் சேர்த்து. பணம் மிதுன ராசிக்காரர்களை விரும்பும். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு புதுமையான யோசனை மூலம் உலகின் இவர்களின் தீர்மானத்திறன், பேச்சு வல்லமை, வியாபார யுக்தி எல்லாம் இவர்களை பெரிய நிலைக்கு கொண்டு செல்லும். சிலர் எழுதும் திறன், ஊடக அறிவு, விளம்பர ஆற்றல் மூலமாகவும் செல்வந்தர்களாக மாறுவார்கள். புதன் கிரமகம் இவர்களுக்கு பணத்தை பிடிக்கும். விபத்தில் கணவரும் குழந்தை அளித்திருக்கிறது. அதே சமயம் பணம் வந்து சேரும் வேகத்தில் அந்த சிந்தனை யுக்தியுடன் பராமரிப்பது இவர்களுக்கு மிக அவசியம். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிகழும். ஒரே இரவில் ஒரு வாய்ப்பு வந்து அவர்கள் வாழ்வை முழுமையானதாக மாற்றிவிடும். அதன் நிகழ்ச்சிகளின் கிரகமாக செயல்படும். அதனால் சில நேரத்தில் வெளிநாட்டு இயல்பு, பெரிய வணிக ஒப்பந்தம் அல்லது பிரபலமாவதற்கான சந்தர்ப்பத்தை பெறுவார்கள். இந்த அதிர்ஷ்டங்கள் அவர்களை மேலும் நம்பிக்கையுடன் ஈடுபட வைக்கும். அவர்களின் வாழ்நாளில் விசித்திரமான ஆத்திரம், அதிசயம் என்ற சொல்லே பொருத்தமாகும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை திரைப்பட கதையைப் போல திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். அவர்களுக்கு காதலில் உணர்ச்சியும் அறிவும் இரண்டும் முக்கியம். மனம் புரியாதவருடன் உறவு நீடிக்காது. ஆனால் அவர்கள் மனம் இணையும் ஒருவரை சந்திக்கும் போது அதற்காக முழுமையாக போராடுவார்கள். சில நேரங்களில் அவர்களுடைய சொல் வேகம், சிந்தனை வேகம் காரணமாக சின்ன தகராறுகள் வரும். ஆனால் அவள் விரைவாக சமரசம் செய்து உறவை மீண்டும் உயிர்ப்பித்து விடுவார்கள். காதல் அவர்களுக்கு ஒரு அழகான உடைப்பயிற்சி.
குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் வாழும், வேலை செய்வது அல்லது வணிகம் செய்வது போன்ற வாய்ப்புகள் மிகுந்திருக்கும். புதன் அவர்களுக்கு மொழியிலும் தொடர்பிலும் சிறப்பு அளிப்பதால் வெளிநாட்டருடன் தொடர்பு கொள்ளும் திறன் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அவர்களுக்கு பல கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும். இதனால் அவர்கள் வெளிநாடுகளில் பெரும் செல்வாக்கை உருவாக்குவார்கள். அவர்களின் பெயர், பேச்சும் திறமை அனைத்தும் உலக அரங்கில் மின்னும். அடுத்த 10 ஆண்டுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களின் மாபெரும் காலமாக இருக்கும். தொழிலில் வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை ஒன்று பிறக்கென்று வருவாய். குறிப்பாக புதன் மற்றும் சுக்கிரன் இணையும் காலங்களில் பெரும் அதிர்ஷ்டம் தட்டும். வீடு, கார், செல்வம், மரியாதை எல்லாம் அவர்களுடைய அடைவில் இருக்கும். மிதுன ராசியினரின் வாழ்க்கை ஒரு புதிய உயரத்தில் நிலைநிறுத்தப்படும். அவர்கள் கடந்த உழைப்புக்கான பலன்களை அனுபவிப்பார்கள். மன அமைதியும் மதிப்பும் சேர்ந்து அவர்களின் வாழ்க்கையை முழுமையான வெற்றி கதையாக மாற்றும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை சின்ன ராஜ்யமாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு குடும்பம் என்றால் பொறுப்பு அல்ல, அது மகிழ்ச்சியின் மையம். தங்கள் துணைவர், பெற்றோர், குழந்தைகள் ஆகியோருக்கு அவர்கள் அளிக்கும் பாசம் அளவிட முடியாதது. குடும்பம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு எப்போதும் இருக்கும். வீட்டில் சின்ன சின்ன வாதங்கள் வந்தாலும் அவர்கள் ஒரு சிரிப்பில் அனைத்தையும் சமன்படுத்துவார்கள். அவர்கள் வீட்டில் எப்போதும் சிரிப்பு, அன்பு, அறிவுரை, ஆர்வம் நிறைந்திருக்கும். அவர்களுடைய வீட்டின் காற்றே உயிரூட்டும் ஆற்றல் கொண்டு இருக்கும். மிதுன ராசிக்காரர்களின் குழந்தைகள் பெரும்பாலும் புத்திசாலிகளாகவும் பேசும் திறமை உடையவர்களாகவும் இருப்பார்கள். புதன் கிரகத்தின் சக்தி தலைமுறைகளாக மறிமாறும். இவர்களின் குழந்தைகள் கல்வியில், கலைத்துறையில் அல்லது தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குவார்கள். அவர்களுக்கு தந்தையோ அல்லது தாயோ வழிகாட்டியாக இருப்பார்கள். சிலர் தங்கள் குழந்தைகள் மூலம் புகழையும் பெருமையும் அடைவார்கள். புத்திசாலித்தனம் என்பது இவர்களின் குடும்ப மரபின் அடையாளம். குழந்தைகளுக்கு வாழ்க்கையை சிந்தனை முறைப்படி கற்றுக் கொடுப்பதே இவர்களின் பெரும் கடமை. சரி, ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.